லைஃப்ல நீ. ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் டியூட் படத்தோட திரை விமர்சனத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னடா படம் வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது, இப்போ வந்து திரை விமர்சனம் போடுற அப்படின்னு கேட்குறீங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. பட் வந்து நான் வந்து நேற்று தான் அந்த படத்தை வந்து பார்த்தேன். விஷயத்தை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணா லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணு. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்குறது அப்படின்னா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படம் வந்து நான் ஏற்கனவே திரை விமர்சனம், இந்த சில காட்சிகள் இதெல்லாம் பார்க்கும்போது படம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்காத படமாக இருக்குமோ அப்படின்னு தான் நான் எய்ம் பண்ணி போனேன். பட் ஆனால் படம் வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கீர்த்தீஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இது வந்து அவருக்கு முதல் படம். எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. அவர் அந்த ஆடியோ லான்ச்லாம் அவர் பேசினது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நர்வஸாக தான் இருந்தார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் வந்து அந்த படத்தை ஃபஸ்ட்டு அந்த படத்தில் ஒரு 20 நிமிடங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக அப்படியே இருந்தாலும் போக போக படம் வந்து ரொம்ப நல்லாவே போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பிஆர் பிரதீப் ரங்கநாதனை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் பொண்ணெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பிரதீப் ரங்கநாதனை வந்து பிடிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சின்ன பசங்களை எல்லாரையுமே வந்து அவங்க பிடிச்சிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, தன்னை காதலித்த தன்னோட மாமா பொண்ணு ஒரு கட்டத்தில் வந்து வேற ஒரு பையனை வந்து காதலிக்கிறா. அதை தெரிஞ்ச ஹீரோ வந்து அவளுக்காக தன்னோட வாழ்க்கையே வந்து விட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு ஒன்லைன் தான். பட் படம் போகிற போக்கில் வந்து இந்த இன்லைன்லாம் தாண்டி படம் வந்து ஒரு குஷியை வந்து ஏற்படுத்துது. அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் போகுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிட்டு. பட் இந்த படத்தில் வேறு ஒரு கருத்து ஒன்றும் கிடையாது. பட் ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒன்றும் வல்கர்லாம் அந்தளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நல்லாவே இருந்துச்சு. அந்த ஊரும் பிளட் சாங் வந்து ஆல்மோஸ்ட் எங்கே பார்த்தாலும் ஹிட் அடிச்சுட்டு அப்படின்னு நினைக்கிறேன். சாய் அபியங்கர் அவரோட மியூசிக் வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து நம்மளோட ஹீரோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. அங்கே தன்னோட எக்ஸ் வந்து மணப்பெண்ணாக நிற்கிறாங்க. ஏன் என்னை நிராகரிச்ச அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். அங்கே சில தகராறு நடக்குது. அங்கேருந்து படம் வந்து அப்படி ஆரம்பிக்குது. அது வந்து கொஞ்சம் அப்படியே கிரிஞ்சாக இருந்தாலும் அடுத்தடுத்து அப்படியே போகிற சீன்கள் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். படத்தோட ஹீரோயின் அந்த மமிதா அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் வழக்கம் போல் தன்னோட அந்த முக பாவனைகளாலையும் அந்த ஒரு வெகுளித்தனமான விஷயங்களாலையும் வந்து மக்களை வந்து கவர்றாரு அப்படின்னு சொல்லலாம். சரத்குமார் சார் வந்து ஒரு நல்ல கேரக்டரில் நடிச்சிருக்காரு. நல்லாவே இருக்குது. கடைசியாக அப்படியே ஒரு மாதிரியாக படம் போய் ஒரு மாதிரியாக முடிஞ்சிருதுங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தடவை பார்க்கலாம். இன்னும் பசங்கள்லாம் அந்த சின்ன பசங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா 2 தடவை 3 தடவை கூட நம்மளை பார்க்க வைப்பாங்க போல இருக்குது. மறுபடியும் அப்பா அந்த படத்தை பார்க்கணும், டியூட் பார்க்கணும் அப்படின்னு என் பொண்ணெல்லாம் வந்து சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து குட்டீஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் சாரு, அதுக்கடுத்து எஸ்கே, இப்படி இருந்தவங்க வந்து இப்போ பிரதீப் ரங்கநாதன் பக்கம் திரும்புறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக வந்து நான் பார்க்குறேன். அந்த ஸ்டைல் அப்படி ஃபோனை அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறது இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் வந்து 1 டைம் வாட்சபிள். பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனா என்ஜாய் பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன்